ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சில பேருக்கெல்லாம் அப்படி ஒரு கெத்தா இருக்கணும். நான் எங்க இருந்தாலும் நான் தான் அதிகாரத்துல இருக்கணும். எங்க இருந்தாலும் நான் தான் ஆ, என் சொல்லுக்கு நல்ல மதிப்பு வரணும். என்னோட பேச்ச கேட்கணும். ஏன்னா நீங்களும் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அதுக்கு. ஆனாலும் உங்க சொல்லுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கணும். உங்களுடைய பிரசன்ஸ்க்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும். அப்படின்னா கம்பெனி இருக்கு. கம்பெனியில ஒரு சிஇஓ இல்ல விபிஓ வரும்போது அந்த பொசிஷனுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு இல்லையா? ஸோ நல்ல ஒரு சம்பத்து கிடைக்கணும். நல்ல ஒரு அ என்னோட வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கணும். இப்போ இப்போ நம்ம மேனேஜரோ இல்ல விபிஓ சொல்லும்போது, அவங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா அதனுடைய பதவிக்கான ஒரு மதிப்பு. அந்த பொசிஷன் அப்படி சொல்றாங்கல்ல. இப் அவங்களே அந்த பொசிஷன விட்டு விலகி ரோட்ல எங்கேயாவது போனாங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு மதிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த நிலைமை இருக்கு. அ முன்னாடி நாள் வரைக்கும் அவங்க வந்து அவங்கலாம் ஏசிம்மா அவங்களெல்லாம் அவங்க பார்க்குறதே கஷ்டம். ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே மதிப்பு இருக்குமான்னா இருக்காது. பட் அந்த பதவிக்கு அவ்ளோ மதிப்பு இருக்கு. அப்போ அந்த பதவியில் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவியோட மதிப்பு தானே. அப்ப இந்திரனுங்கிறது ஒரு பதவி. அந்த பதவிக்கு என்ன பஞ்சபூதத்தையும் ஆட்கொள்ளும் சக்தியும் இருக்கு இல்லையா? இந்திரன் கிட்ட தானே ரிப்போர்ட்டிங். யாரு? வாயு, அ வருணன், இவங்க அக்னி எல்லாருமே இந்திரன் கிட்ட ரிப்போர்ட்டிங். அவங்களுடைய மேனேஜர் அப்படின்னு நம்ம கொலோக்கியலா சொல்லப்போனா இந்திரன் தானே. அப்போ அந்த பொசிஷனுக்கு அத்தனை வேல்யூ இருக்கு. அதனால நம்மளுடைய வார்த்தைக்கு, நம்மளுடைய பிரசன்ஸ்க்கு, நாம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கணும். நமக்கு ஒரு மதிப்பு நம்ம வந்து அப்படி ஒரு அதிகாரத்தன்மையோட இருக்கணும். எங்க இருந்தாலும் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி. அதாவது அதிகாரத்தன்மைன்னு இன்னொருத்தவங்கள நமக்கு திட்டக்கூடாது, கேவலமா நடத்தக்கூடாது. நம்ம கிட்ட வேலை செய்றவங்கள. பட் அந்த பொசிஷனுக்கு உண்டான மதிப்பை நாம கிடைக்க பெறணும் அப்படின்னா, நீங்க இந்திர தேவனை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்திரனின் வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐராவதம். இந்த ஐராவதத்தையும் வாங்கி வச்சு எஸ்பெஷலி இந்த மாரி தும்பிக்கை தூக்கி இருக்கும் கூடிய இந்த வெள்ளை யானை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதில இது கோல்டும் கலந்திருக்கு. இந்த மாரி ஐராவதத்தை வாங்கி வீட்டிலேயும் வைக்கலாம். நல்ல லக்கு வரும். ஐராவதம் யார் கனவுல வந்தாலும் நல்ல சம்பத் பணம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்பத்து, சொத்து பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்ந்து சொத்து வரும். அந்த மாதிரியான நல்ல பாசிட்டிவ் சக்சஸ், ஆஸ்பீஷியஸ் சுபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஐராவதம் தரும் இல்லையா? ஐராவத பிக்சர சும்மா நம்ம பார்த்துட்டு இருந்தாலே வந்து சைக்கோ சிம்பாலஜில அத்தனை நம்மளுக்கு லக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஐராவதத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. அப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சு வீட்லயே ஒரு இடத்துல வச்சிருக்கும்போது, போக வர நம்ம கண்ல அது படும்போது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ம் அ ஃபோன்ல கூட வால்பேப்பரா வச்சுக்கலாம். சரி. இந்த இந்திரனோட மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். இந்திரனின் மந்திரம். ஓம் தேவராஜாய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். ஓம் தேவராஜாய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். ஓம் தேவராஜாய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். இன்னொரு மந்திரமும் சொல்லலாம். அதுவும் இந்திரனோட காயத்ரி மந்திரம் தான். இதையும் சொல்லலாம். ஓம் சஹஸ்ரநேத்ராய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். ஓம் சஹஸ்ரநேத்ராய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். இன்னொரு இந்திரனின் மந்திரம். ஓம் லம் வஜ்ரஹஸ்தாய வித்மஹே சகஸ்ராக்ஷாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். ஓம் லம் வஜ்ரஹஸ்தாய வித்மஹே சஹஸ்ராக்ஷாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். ஓம் லம் வஜ்ரஹஸ்தாய வித்மஹே சஹஸ்ராக்ஷாய தீமஹி தன்னோ இந்திர பிரச்சோதயாத். இந்த 3 மந்திரங்கள்ல ஏதான ஒரு மந்திரம் எடுத்து டெய்லியே நீங்க 11 முறையோ இல்ல 27 முறையோ இல்ல 108 முறையோ உங்க இஷ்டம்தான். அந்த அத்தனை முறைகள்ல நீங்க ஜெபம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்திரனோட பதவிக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு உங்க பதவிக்கும், நீங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் கிடைக்கும்.